2 பேருக்கும் பிடிச்சது பீஃப் பிரியாணி. காலையில 4:30 அந்த 4 மணிக்கு பாதி தூக்கத்தோட நீங்க 4 எந்திரிச்சு மணிக்கு போய் பீஃப் Yes, சாப்பிடுறது ஆமா. விரும்புறீங்க. ஆமா. அதுவும் அவங்க ஒரு பாயா ஒன்று கொடுப்பாங்க, பீஃப் நல்லி பாயா. அதை அந்த பிரியாணியில் ஊற்றி அந்த நல்லியை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது வர சுகம் இருக்கு. அது கிடைக்காது, அந்த காலைல 4 மணிக்கு மேலே அது கிடைக்காது அந்த சுகம். காலையில் எங்கள் அம்மா செய்கிற இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் சார். இட்லியும் ஆட்டுக்கால் பாயாங்க. அந்த பாயாவை முடிச்சுட்டு அது ஏப்பம் விட்றதுக்குள்ளே எங்கள் அம்மா அடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சுருவாங்க. அதோட அந்த மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு செய்வாங்க, செமையாக இருக்கும். தோசை, மட்டன் குழம்பு, ரைத்தா, பிரெட் அல்வா சார். அனுஷ் ரைட்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழாவா. வா தமிழாவா நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு, தங்களின் விருப்ப உணவுக்காக சண்டை போடும் கணவர்கள் வெஸ் மனைவிகள். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா உங்க ஞாபகத்து வரக்கூடிய உணவு என்ன? சண்டேனா மார்னிங் இட்லி, ஒரு சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இருக்கும். எனக்கு பழைய சோறு, கருவாடு. அப்பக்கிழங்கும் மீன் குழம்பும். எனக்கு மசால் தோசை பிடிக்கும் சார். உங்களுக்கு மசால் தோசை. ஆமாம். ரசமும் சிக்கன் கிரேவி சார். ரசம் சிக்கன் கிரேவி. கண்ணமுன்னா அதான் சார். கண்ணமுன்னா அதான். உங்களுக்கு கண்ணமுன்னா உங்களுக்கு என்ன உணவு ஞாபகத்துல வருது? பழைய சோறு, கேப்பக்கூழ். சிக்கன் பிரியாணி சார், நல்லா சூடாக இருக்கணும். சிக்கன் 65 நல்லா மேலே ஆனியன் பெப்பர் போட்டுருக்கணும். பிளேட்டில் எடுத்து வைக்கும் போது அந்த சிக்கன் பிரியாணியில் லைட்டாக அப்படியே நெய் ஃபுல்லாக அப்படியே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சார், சொர்க்கம் சார். சிக்கன் பிரியாணியில் நெய் இருக்கும், ஆனால் எனக்கு பிடிச்சது மட்டன் குழம்பும் இட்லி தோசை காலையில் அதில் நெய்யே இருக்காது. காரஞ்சாரமா ப்ரான் தொக்கு, நல்லா அவிச்ச முட்டை, அதில் லைட்டாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சார். எனக்கு தோசையும் தேங்காய் பாலும் சார். தோசை, மட்டன் குழம்பு, ரைத்தா, பிரெட் அல்வா சார். இதெல்லாம் வீட்டில் கிடைக்குமா உங்களுக்கு? வெளியில தான் சார். ஆர்டர் கொடுக்கும் போதே தெரியுது மனக்கவலை. 2 பேருக்கும் பிடிச்சது பீஃப் பிரியாணி. காலையில 4:30 அந்த 4 மணிக்கு பாதி தூக்கத்தோட நீங்க 4 எந்திரிச்சு மணிக்கு போய் பீஃப் சாப்பிடுறது ஆமா. விரும்புறீங்க. ஆமா. அதுவும் அவங்க ஒரு பாயா ஒன்று கொடுப்பாங்க, பீஃப் நல்லி பாயா. அதை அந்த பிரியாணியில் ஊற்றி அந்த நல்லியை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது வர சுகம் இருக்கு. அது கிடைக்காது, அந்த காலைல 4 மணிக்கு மேலே அது கிடைக்காது அந்த சுகம். சார் எனக்கு மட்டன் பிரியாணி சார். காலையில் மட்டன் பிரியாணி, மதியம், நைட்டு, அடுத்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாள் சூடு பண்ணி கொடுத்தாலுமே அவர் சாப்பிட்டு வருங்க சார். அவர் ஒரு மட்டன் பிரியாணி பைத்தியம் சார். அவர் அட்டை செச்சா எவ்வளோ சாப்பிடுவார் அவரு? 1 kg கொடுத்தா கூட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிப்பார். ஆனால் மொத்தமாக போடக்கூடாது பிளேட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியா ஒளிச்சு வச்சு போடணும். அவர் காலி பண்ண நம்ம உட்காந்து பக்கத்தில் போட்டுட்டே இருக்கணும். அப்பனா சூப்பரா சாப்பிடுவாரு. சங்கீத ஸ்வரங்கள் அதேதான் சார். கணக்கா அப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவர் பாட்டு சாப்பிட்டு விடிய காலையில முடிச்சிருவாரு. ஆமா சார். காலையில் எங்கள் அம்மா செய்கிற இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் சார். இட்லியும் ஆட்டுக்கால் பாயாங்க. அந்த பாயாவை முடிச்சுட்டு அது ஏப்பம் விட்றதுக்குள்ளே எங்கள் அம்மா அடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சுருவாங்க. அதோட அந்த மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு செய்வாங்க, செமையாக இருக்கும். எல்லாத்தையும் வாழையில சூடாக அதை போட்டோடனே அந்த இலை இலகும். அதில் மட்டன் பிரியாணி கொட்டிட்டு மட்டன் சுக்கா அந்த குழம்புல வெறும் சால்னா மட்டும் எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு ரைத்தா வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு வாய் எடுத்து அப்படி வைக்கும் போது அது ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் சார் எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டே அங்கே தான் கிடைக்கும். பிரேக் விடுங்கப்பா, நான் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த பையன் சொல்றதை கேட்டா எனக்கே அடிவகத்துல இருந்து ஒரு ஃபீல் வருது. அது வைக்க எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவா வாங்க வந்துக்கிட்டே இருங்க. நான் போட்டு அப்படி ஒரு தூக்கம் போட்டோன்னா சாயந்தரம் 5 மணி ஆகும். நைட்டுக்கு அதே குழம்பு வச்சு ஒரு முட்டை தோசை ஊற்றி அந்த முட்டை தோசைக்கு அதே குழம்புல முட்டையில் அடித்து கலக்கி ஊற்றி அதோடு அந்த முட்டை தோசை பிச்சு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோதான் சார், ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட். எனக்கும் ஃபேவரெட்டு அவங்க அம்மா பண்ணுற அதே டிஷ் தான். எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 4 நாள் நான்வெஜ் தான் இருக்கும். அவங்க பியூர் வெஜ்ஜாக சாப்பிட்டவங்க. அப்படி என் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழகிட்டாங்க அதுக்கு. இப்போ அவங்க அம்மாவோட லஞ்சு சண்டேக்கு இல்லைன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது சார். ஓகே, மாமியார் சமையல் இல்லாம மருமகளுக்கு வறு நிறைய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்போவுமே எல்லாரும் கொஞ்சம் லேசியாக அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது எங்கள் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. லா 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 அந்த அந்த புல்லட் மட்டும்தான் சார் மிஸ்ஸிங். அவர் அந்த கறி வாங்க போகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். பையெல்லாம் எடுத்துட்டு இது வேணும், அது ஒரு வெரைட்டி இல்லை சார், நிறையா வெரைட்டி இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் குடல் குழம்பு செய்வாங்க சார் அம்மா. எனக்கு அந்த வாசமே பிடிக்காது. நீ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போடுற வரைக்கும் நான் மேல் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த அளவுக்கு சுத்தம் பார்க்குறியா, உனக்கு எல்லாம் சாப்பிட்ற ஒருத்தன் தான் புருஷனாக வருவா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க என்ன நேரத்துல சொன்னாங்களோ தெரியல. இவர் வந்து நான் வெஜிடேரியனா, சிக்கன் மட்டன் அந்த நான் வெஜிடேரியன் கிடையாது. இவர் எல்லாமே சாப்பிடுவாரு. சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு ஜீவராசி கொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜீவராசி வந்துட்டு அழியுதுன்னா அது எனக்கு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பொன்மொழியில் எழுதி வைங்கப்பா. கல்யாணம் ஆன புதுசுல சார், நான் இந்த வீட்டுக்கு போனா மருமகளா சில விஷயங்கள் மாத்தணும், இந்த தமிழ் படத்துல எல்லாம் வர மாதிரி சில விஷயங்கள் புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முன்னாடி நிறைய செடி வளர்ந்துருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணலாம், தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குழி தோண்டும் போது ஒரு புழு வந்துருச்சு சார். அந்த புழு வந்ததும் அதையும் சேர்த்து தோண்டுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நோ நோ நோ, அது ஒரு உயிர், அது கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து அழகா எடுத்து அதுக்கு பக்கத்துல வேற குழி தோண்டி அந்த மாதிரி அதை வந்து பத்திரமா பேம்பர் பண்ணி அமிச்சாரு சார். நான் நினச்சேன், எனக்கு மைண்டில் வந்து அந்த வானத்தை போல அந்த மாதிரி இருந்துச்சு சார். அடுத்த நாள் மீன் வாங்கினாரு சார். வெட்டினா தலை எனக்கு. அந்த மாதிரி குடும்பமே வந்து அந்த மீனை வந்து பாட் பாட்டா அப்படி சிதைக்கிறாங்க சார். எனக்கு வந்து அதை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மீனை சாப்பிடணுமா? நான் சாப்பிட்றதே மீன் மட்டும்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீனை சாப்பிடணுமா? அப்போ நான் கேட்டேன், நேற்று அந்த புழுக்கு வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்போ இதே டைலாக் தான் சொன்னார். சாப்பிட்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து கொல்றது வந்து ஏதோ தர்மம், அந்த மாதிரி ஏதோ சொன்னார். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. ஏன்னா அந்த புழு அது நம்மளை, நான் ஒன்றும் அதை பண்ண போகிறதில்ல, அதுவும் என்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால அதை ஓரமாக போட்டுட்டேன். அதை நம்ம சாப்பிட போகிறதில்ல, அதனால அதை அப்படியே விட்டுருவோம். அவங்க சொன்னாங்களே சார், மீன் பவானி சாகர் டேம்ல இருந்து ஒரு 5 கிலோ இருக்கும் சார். ஒரு கட்லா மீன் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அதில் வெட்டின உடனே அம்மா என்ன சொன்னாங்க, ஓகே தலையை குழம்பு வச்சிடலான்னா, வெட்டினா தலை எனக்கு, அந்த கேப்ஷன் போட்டு என்னை இன்னி வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சார். தலை குழம்பு நல்லா இருக்கும் சார், மீன் தலை குழம்பு சூப்பராக இருக்கும் சார். சில பேர் தலை குழம்பு மட்டும் இல்லை, அந்த கண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க அதை வந்து ஹெசிடேட் ஆவாங்க சார். ஐயோ கண்ணா அப்படின்னு. எனக்கு வந்து கண்ணு சூப்பராக இருக்கும்பா, நீ சாப்பிட்டு பாருன்னு. ஏன் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி அதோட பாடி பார்ட்ஸை வந்துட்டு, இந்த அப்பர் பாடியை வந்துட்டு கியூபாக போட்டு சில்லி பண்ணால் சூப்பராக இருக்கும் சார். அதுக்கப்புறம் இந்த வால் சைடு வந்துட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இந்த மாதிரி பார்ட்டாக சொன்னால், இவ்வளோ கொடுமைக்காரங்களா நீங்களே, இவ்வளோ கொடூரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சார். நான்வெஜ் சமைக்கிறது, காய்கறி கட் பண்ணுறது வேற. ஆனால் நான்வெஜ் ப்ராசஸ்ங்கிறதுன்னு வரும்போதே அந்த மீட்டை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அழகாக நம்ம கட் பண்ணி ஒரு பீசஸ்ஸு, இப்போ கொத்துக்கறிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், அதே மாதிரி லெக் பீஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், அதே மாதிரி ஈரல், அதுக்கப்புறம் மூளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் வச்சிருக்கீங்க. ஆசையா இருக்கு சார், சொல்லுங்க சார். ஆசையா இருக்கு எனக்கே, அப்படியே தேடி வந்து பாயுது சார். அதுக்கப்புறம் நண்டு போன்லெஸ்ஸு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு உணவுக்காக நீங்கள் ஒரு டிஷ்ஷை கட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கட்டு சேவல் வீட்டில் வளர்த்துவாங்க மாமா வீட்டில். நாங்கள் அக்கேஷனுக்கு போயிட்டோம்னா அடுத்த நாள் கோழி, அந்த சேவல் கூவாது சார். அன்னைக்கு காலையில் அது கூவாது. நீங்கள் ஊருக்கு போனால் எந்த சேவலும் கூவாது, ஒன்று மட்டும்தான். அப்போ வீட்டில் செல்ல பிராணிலாம் வளர்க்குறாங்களே, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? அதை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் சார். நல்லபடியாக பார்த்துக்குங்க, உங்களை நம்பி கொடுக்க சொல்கிறீங்க. நல்லபடியா பார்த்து அறுத்து சாப்பிட்டுருவாரு சார். அது பிராணிகள் வேற சார், இது கோழி தானே சார், ஆடு கோழி அந்த மாதிரி தானே சார். நான் வந்து நாய் பூனையெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பேன் சார். அதுக்கு ஏதாவதுனா பால் வைக்கிறதுல இருந்து உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வரைக்கும் நான் பார்ப்பேன் சார். அதெல்லாம் அந்த பாவமெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். இப்படிப்பட்ட ஒரு இறக்கமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க.